அக்கறையா கவலையா? இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அக்கறையா கவலையா? அக்கறை என்பது ஆண்டவர் நம் மீது கொள்வது. கவலை என்பது நாம் உலகத்தின் மீது கொள்வது. உலகத்தில் வாழ்கிற நாம் கவலையை சொந்தமாக்கிக் கொள்கிறோம், கவலைப்படுகிறோம், கவலைக்கு அடிமைப்படுகிறோம். அந்த கவலை நம்மை அடிமைப்படுத்துகிறது. அந்த கவலை விதைக்கப்பட்ட வார்த்தைகள் வீரியமாய் எழும்பாதபடி அதை நெருக்குகிறது, பலன் கொடுக்காதபடி அதை அழிக்க பார்க்கிறது. உலகத்தின் கவலைக்கு, உலகத்தில் வாழ்கிற நாம் கவலை கொள்வதனால் அப்படிப்பட்ட அபாயகரமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். பிரியமானவர்களே, ஆண்டவர் விதைக்கிற வார்த்தைகள் வீரியமாய் எழும்ப முடியாது, நாம் பலன் கொடுக்க முடியாமல் போகிற சூழ்நிலையை அந்த கவலை உருவாக்கும். ஆகவே ஆண்டவர் நம் மீது அக்கறை கொள்கிறார். திருப்பாடல் 55:22 வாசிக்கிறோம், ஆண்டவர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, ஆண்டவர் மீது உன் கவலையை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான் தள்ளாட விட மாட்டார். 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம், உன் கவலைகளையெல்லாம் அவர் மீது சுமத்திவிடு. நம்ம செய்ய வேண்டியது, உன் கவலையெல்லாம் ஓ மேலே வச்சிக்காத. உலகத்தில் வாழ்கிற நீ உன் கவலையெல்லாம் அவர் மீது சுமத்திவிடு. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடத்துல வாருங்கள் என்று சொல்லி மத்தேயு 11:48 ஆண்டவர் அழைக்கவில்லையா? இளைப்பாறுதல் கொடுக்க ஆண்டவர் அழைக்கவில்லையா? நம் கவலையெல்லாம் அவர் மீது சுமத்தி விடுவோம், ஏனெனில் நம் மீது அவருக்கு அக்கறை உண்டு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே, நம் மீது அக்கறை கொள்கிற கடவுள் நமக்கு ஒரு இருக்கிறார். ஆகவே கவலைக்கு அடிமைப்படாதபடி அந்த கவலையெல்லாம், அந்த சுமையெல்லாம் ஆண்டவர் மீது சுமத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.